வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். எப்படி பாவக்காய் வந்து கசப்பே இல்லாமல் நம்ம செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக செய்ய போகிறோம். அதனால் இந்த பாவக்காயில் கசப்பே தெரியாது. அப்படி உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே நீங்கள் பாவக்காவை கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கசப்பு வந்து தெரியாது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பாவக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை விட இன்னும் பொடியாக கட் பண்ணாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து வெங்காயம் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, பட் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் மசாலா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மறுபடியும் இந்த மசாலாவை வந்து 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி புளி தண்ணீரும் கரும்பு சர்க்கரையும் வச்சு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் பாவக்காயில். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. நீங்கள் மூடி போடாமல் இந்த மாதிரி 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்பியான பாவக்காய் நம்மளுக்கு கிடச்சிடும். இதோட கசப்பு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்பவும் உங்களுக்கு கசப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.